நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் திங்க் சேனல். நம்ம நீண்ட நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ அமெரிக்கா இந்தியா உறவு எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். அதாவது இப்போ இந்திரா காந்தி நேரு காலம் தொட்டே இருந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவு வந்து எப்போதுமே கீரியும் பாம்பும் தான் போல தான் இருக்கும். ஏன்னா அதை வந்து பல தருணங்களில் வந்து நம்மளே பார்த்துருக்கோம். இப்பயும் கூட அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ரஷ்யாவோட எப்போதுமே இணக்கமாக இருக்கோம். அது வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்காது. இப்போ சமீபத்தில் கூட ட்ரம்ப் வந்து இந்தியா மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி காட்டினார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வரி விதிப்பு அது இதுன்னு சொல்லி எதிரியாக்குனார். இப்போ மறுபடியும் இந்தியாவை மிரட்ட வேண்டியிருக்காரு. அதை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட்டு, கூகுளு இந்த மாதிரி நிறுவனங்கள் கூட செய்தி அனுப்பியிருக்கா சொல்கிறாங்க. எப்படின்னா அங்கே இந்தியர்களை வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து பணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு ட்ரம்ப் வந்து இந்தியா மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியாக இருப்பாருன்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்தியா போரில் கூட அமெரிக்கா வந்து வெளிப்படையாகவே வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கப்பலை வந்து அனுப்புச்சு இந்திரா காந்தி காலத்தில். கப்பல் அனுப்பும்போது ரஷ்யா வந்து அப்போ நமக்கு ஒரு ஆபத்து பார்த்தவனா தெய்வம் மாதிரி வந்து பதிலுக்கு நமக்கு இந்தியாவுக்கு ஒரு ஆதரவாக அவங்களும் கப்பல் அனுப்பிட்டாங்க. அப்புறம் உடனே வந்து அமெரிக்கா வந்து பின்வாங்கிருச்சு. இப்போ அதுலேருந்தே தெரிஞ்சு பல கடந்த காலத்துக்கு வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து நம்மகிட்ட எப்படியும் எதிரியாகவே இருக்குது. ஏன்னா இப்போ அதான் எதிரியாக இருக்குது, ஆனால் சில நேரங்களில் நண்பன் மாதிரி காட்டிக்கிடுது. இப்போ சமீபத்தில் கூட இப்போ இந்தியா பாகிஸ்தான் போரில் கூட இந்த பெஹல்காம் பிரச்சனையில் கூட நம்ம இந்தியாவோட கை ஓங்கி இருந்ததுனால தான் அமெரிக்கா வந்து சமரசம் செய்ய வந்தது. ஏன்னா இந்தியா வந்து பாகிஸ்தானை வந்து தோஷம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2-3 நாள் விட்டுருந்தா கண்டிப்பாக பாகிஸ்தான் பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்கும். உடனே தான் அமெரிக்கா வந்து இதை வந்து நிறுத்திடுச்சு. ஏன்னா இது பாகிஸ்தான் கை வந்து இந்த பெஹல்காம் பிரச்சனையில் இந்த வாரில் வந்து பாகிஸ்தான் கை ஓங்கியிருந்தா கண்டிப்பாக அமெரிக்கா வந்து இந்த போரை நிறுத்தத்துக்கு சமரசம் செஞ்சுருக்குமான்னு சொன்னால் அது கேள்விக்குறி தான். ஏன்னா அது கூட பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் எடுத்துக்க வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இன்னும் 2-3 நாள் போர் தொடர்ந்து தான் பாகிஸ்தான் காலியாயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ட்ரம்ப் கூட இந்த முடிவை எடுத்துருக்கலாம். அதே போல் தான் இப்போயும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த வேதாள முருங்கை உரம் ஏறிச்சு. அந்த மாதிரி அமெரிக்கா வந்து தன்னுடைய புத்தியை வந்து காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ரஷ்யா கூட சேரக்கூடாது, நாங்கள் எடுக்க முடிவுக்கு கட்டுப்படணும் அப்படி இப்படின்னு சொல்லி யூரோப்பியன் யூனியன் வந்து இப்போ புதுசாக ஒரு பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து ஒரு முடிவு எடுத்துக்காங்க. அதாவது டாலருக்கு உண்டான மதிப்பை குறைச்சிட்டு அவங்களோட நாணயத்தை வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டு வர்றதுக்கு வந்து இருக்காங்க. ஆனால் அதையும் கூட இப்போ ட்ரம்ப் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காது. பிரிக்ஸ் கொஞ்ச நாளில் பிரிக்ஸ் எல்லாம் இருக்காது, அந்த பிரிக்ஸில் உள்ள கூட்டாளிகளுக்கெல்லாம் வரி நிறையா போடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. ஏன்னா இது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ உலக அளவில் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக வந்து அமெரிக்கா முதலிடம் தான், அதில் வந்து எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ அதே இது பழைய காலம் போல் இப்போ இருக்குன்னு சொன்னால் அது வந்து இப்போ ஏற்றக்கூடியதாக இல்லை. ஏன்னா முன்பு காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா விஞ்ஞான ரீதியாக பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து அமெரிக்கா வந்து கொண்டு போட்டுச்சு. அப்போங்கும்போது அந்த நேரத்தில் அமெரிக்காட்ட மட்டும்தான் அந்த நேரத்தில் கொண்டு இருந்தது. அப்போ அது பெரிய வல்லரசாக வந்து உலக அளவில் பார்க்கப்பட்டது. அமெரிக்காட்ட மட்டும் இந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சியாக இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை அப்படி கிடையாது. இப்போ எல்லா நாட்டுக்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நவீன ஆயுதங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ யாருக்கும் சளைச்சவும் கிடையாது, இளைச்சவனும் கிடையாது. இப்போ சாதாரண பார்த்தீங்கன்னா வடகொரியாவாக இருக்குது. இப்போ அமெரிக்கா வந்து வடகொரியாவை தாக்குனாலும் கூட வடகொரியா பதிலுக்கு கண்டிப்பாக தாக்குனாலும் அமெரிக்காவில் பாதிப்பு இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு 80% தாக்குனா 20% வந்து வடகொரியாவில் தாக்க முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யாவைக்கும் மிரட்டிக்கிட்டு இருக்கார் ட்ரம்ப்பு. இந்த மாதிரி இதில் எப்படின்னா உக்ரைன் வாரை நிறுத்தணும், 50 நாள் கெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. 50 நாளுக்குள்ளே வாரம் நிறுத்தலைன்னா பொருளாதார தடைகள் வந்து போடப்படும் ரஷ்யாவுக்கு மேலே அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவர் வந்து ரஷ்யாவையும் மிரட்ட ஆரம்பித்தா ரஷ்யா பதிலடி கொடுத்தா அது என்ன ஆகுன்னு சொல்லி நாமளே கற்பனை பார்த்துக்கலாம். எல்லாரும் சொல்கிறாங்க உக்ரைனையே ரஷ்யாவால் பிடிக்கவில்லை அப்படின்னு. அதை வந்து ஏற்றக்கூடிய கிடையாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவே பார்த்தீங்கன்னா வியட்நாம், ஆப்கான் போர் எல்லாம் ரஷ்யா அமெரிக்காவே அந்த நேரத்தில் மண்ணை கவுச்சு.
அது சின்ன நாடுகள் தான். அதுலேயே இவங்களால் அவங்கள தோற்கடிக்க முடியல. அப்படிங்கும்போது அப்போ உடனே அதை வந்து உடனே அமெரிக்காவால் தோற்க முடியும்னா அவங்க ஒரு வலிமை குன்றிய நாடா அப்படின்னு சொல்லி நம்மளால் இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா அவங்களோட பவர் வந்து இருக்குது. சில இடங்களில் வந்து சின்ன நாடாக இருந்தால் கூட அவங்கள வந்து சமாளித்து வெற்றி பெறுங்கிறது முடியாத காரியம். அதனால் வந்து யாருக்கும் இளைச்சவன் கிடையாது, சளைச்சவன் கிடையாது. இப்போ வந்து புதுசாக ஒரு ட்ரம்ப் எடுத்த ஆயுதம் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது. இந்தியா வந்து மிரட்டி பார்க்க என்னன்னா கண்டிப்பாக இந்த வெளிப்படையாகவே இப்போ சொல்ல ஆரம்பித்தார். இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் அமெரிக்கா நிறுவனங்கள்கிட்ட இந்தியர்களை யாரும் பணியில் அமர்த்தக்கூடாது, அவங்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னார். இப்போ கொஞ்சம் அப்புறம் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா விசா பிரச்சனையில் சொன்னார். இல்லை அங்கே உள்ள வெளிநாட்டவரில் வந்து வெளியேற்றினார். இது மாதிரி இது குறிப்பிக்கிறது பூரா இந்தியர்களை குறி வச்சு தான் அவர் வந்து தாக்கதாக வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஆனால் கண்டிப்பாக இது வந்து அவர் நீண்ட காலம் வந்து இந்த பிரச்சனையை வந்து கையில் எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து பொருளாதாரத்தில் வந்து இப்போ அமெரிக்கா மட்டும் ஒன்று சேர்ந்தா இப்போ அதை வந்து முடிச்சு காட்ட முடியாது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பாலஸ்தீன பிரச்சனையில் கூட பிரான்ஸ் வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு எதிர்ப்படையான நிலைப்பாடு. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்தும் கூட அங்கே உள்ள ஒரு 200 எம்பிக்கு மேலே பிரதமர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இங்கிலாந்து பிரதமர்கிட்ட பாலஸ்தீனத்தை வந்து ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கும் அப்படின்னு. அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேயே இப்போ ஐரோப்பிய நாடுகளே பார்த்தாச்சு. பிரான்ஸு, இங்கிலாந்து இந்த மாதிரி 2 நாடுகளே ஒரு அமெரிக்காவுக்கு எதிர்பார்ட்டியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும்போது அமெரிக்காவோட நிலைமை வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான நிலைமையாக தான் இருக்கும். இதை வந்து ட்ரம்ப் எப்படி சமாளிக்க போகிறான்னு தெரியல. ஆனால் இந்தியாவை வந்து தொடர்ந்து ட்ரம்ப் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அது வந்து காலம்தான் பதில் சொல்லும். ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் இந்தியா, ரஷ்யா, சீனா சேர்ந்தா கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஏன்னா இந்த 3 நாடுமே ஒரு பொருளாதாரத்தில் ஒரு வலுவான நாடு தான். அமெரிக்காவுக்கு அடுத்த இடத்துல இப்போ சீனா வந்து பொருளாதாரத்தில் வந்து 2வது இடத்துல இருக்குது. அதுக்கடுத்த இந்தியாவே பார்த்தீங்கன்னா இப்போ பொருளாதாரத்தில் உலகளவில் 4வது இடத்துக்கு வந்துச்சு. அமெரிக்கா, சீனா, ஜப்பான், ஜெர்மனி இவங்களுக்கு அடுத்த இடத்துல இந்தியா வந்து வந்துருச்சு. காலப்போக்கில் 3வது இடத்துக்கு 2வது இடத்துக்கு மாறுங்கிறதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. இப்போ டொனால்ட் ட்ரம்ப்பு அடுத்து அவருடைய முடிவு எப்படி இருக்கும், உக்ரைன் ரஷ்யா போரில் எந்த மாதிரி முடிவு எடுக்க போகிறான்னு பொறுத்து தான் பார்க்கணும். மீண்டும் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.